Hi guys, this is Nivita. இந்த வீடியோல M.Sc Max Probability Theory அப்படின்ற பேப்பர்ல இருக்கக்கூடிய செக்ஷன் 5.8 தான் பார்க்க போறோம். காமா டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு சில விஷயங்களை வந்து ப்ரூஃப் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா காமா ஆஃப் 1 ஓட வேல்யூ 1 ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். அதுக்கப்புறமா வந்து காமா ஆஃப் p ஓட வேல்யூ வந்து p-1 ஃபேக்டோரியல்னு சொல்ல போறோம். அதுக்கப்புறம் காமா ஆஃப் p டிவைடட் பை a பவர் p ஓட வேல்யூ integral over 0 to infinity e power minus ax into x power p-1 dx ன்னு நம்ம சொல்ல போறோம். சரியா? So first to prove that gamma of 1 is equal to 1 நம்ம proof பண்ணும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? First of all நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி gamma integral னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுல இருக்கிற எல்லா ரிசல்ட்டுமே வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. Gamma integral or function is defined as gamma of p is equal to integral over 0 to infinity e power minus x power p-1 into dx p ஓட வேல்யூ greater than 0 இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். gamma of p ஓட வேல்யூ எப்படி சொல்லுவோம்? எந்த இடத்துல p வரணும்? இந்த x power p இங்க என்ன டேர்ம் இருக்கோ அதுதான் இங்க gamma of அப்படின மாதிரி வரும். இன்டெகிரல் ஓவர் எதுல இருந்து எது வரைக்கும்? 0 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். தட் இஸ் நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே குறிக்கிறது. e பவர் -x ன்னு வரணும். ஓகேவா? -x மறந்துட கூடாது. மைனஸ் வரலனா அது கரெக்ட்டா ப்ராப்பரா இருக்காது. x பவர் p-1 dx ன்னு இருந்துச்சுனா அது நம்ம gamma of p ன்னு எழுதலாம். சரியா? சோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம gamma of 1 தான எழுத போறோம். அப்ப gamma of 1 னா என்ன பண்ணும்? இந்த p க்கு பதிலா 1 அப்ளை பண்ணுவோம். கரெக்ட்டா? சோ அப்ப gamma of 1 is equal to integral over 0 to infinity e power -x into x power 1-1 ஏனா p-1 ன்னு வந்திருக்கிறத நம்ம 1-1 dx ன்னு எழுதுவோம். அடுத்தது 1-1 னா 0. எனிதிங் பவர் 0 ஓட வேல்யூ உங்களுக்கு एक्चुअली 1 ன்னு மாறிடும். அப்ப என்ன பண்ணனும்? நீங்க e power -x மட்டும் இன்டகிரேட் பண்ற மாதிரி வரும். சோ e power -x இன்டகிரேட் பண்ணீங்கனா e power -x into minus ன்னு வரும். உங்களோட லிமிட்ஸ் வந்து 0 to infinity ன்னு வந்திருக்கும். minus e power -x 0 to infinity ன்னு வந்திருக்கும். சோ மைனஸை காமனா வெளியில எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு e power minus infinity minus of e power 0 ன்னு வரும். லைக் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு சொல்லும்போது இந்த மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல அதை வெளியில போட்டுக்கோங்க. e power minus infinity மைனஸ் இந்த 0 அப்ளை பண்ணும்போது e power 0 ன்னு வரும். So e power minus infinity ஓட வேல்யூ 0. அதனால minus of 0 minus e power 0 ஓட வேல்யூ 1. So minus உள்ள போயிடுச்சுனா உங்களுக்கு 1 ன்னு வரும். அப்போ உங்களுக்கு என்னன்றது தெரியுது? gamma of 1 ஓட வேல்யூ 1 அப்படின்றது தெரியுது. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா gamma of p is equal to p-1 factorial அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். என்னது? gamma of p is equal to p-1 factorial நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஏற்கனவே நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. என்னன்னா gamma of p அப்படின்னு சொல்லும்போது இதுல ஒன்னு மைனஸ் பண்ணுவோம், இதுல ஒன்னு, அதாவது gamma of p நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? gamma of p-1 ன்னு வரும். இதுக்குள்ள இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுங்க. p-1. ஓகேவா? gamma of p அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா gamma of p-1 into p-1 ன்னு வந்திருக்கும். இது நமக்கு நார்மலா தெரிஞ்ச ஒரு ரிசல்ட். இப்போ நம்ம வந்து சக்சஸிவா அப்ளை பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல p க்கு பதிலா p-1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துலயும் p க்கு பதிலா p-1 ன்னு போடுவீங்க. அப்ப p-1 ஓட வேல்யூ p-2 ன்னு ஆகும். இங்க p க்கு பதிலா p-1 போடும்போது p-2 ன்னு ஆகும். gamma of p-2 ன்னு ஆகும். அடுத்து நம்ம வந்து இந்த p க்கு பதிலா p-2ன்றத போடுறோம். ஓகேவா? p க்கு பதிலா p-2 போட்டிங்கன்னா gamma of p-2 ன்னு வரும். இந்த இடத்துல p க்கு பதிலா p-2 ன்னு போடும்போது p-2 ஓட வேல்யூ p-3 ன்னு வரும். இந்த இடத்துல p-2 ன்னு போடும்போது p-3 gamma of p-3 ன்னு வரும். சோ அதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது இங்க 2 போட்டிங்கன்னு வெச்சுக்கோங்களேன். gamma of 2 is equal to 2-1 ஓட வேல்யூ 1 ன்னு வரும். இங்க 2-1 ஓட வேல்யூ 1. சோ gamma of 1 ன்னு வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்க கம்பைன் பண்ணுங்க. ஓகேவா? சோ கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ gamma of p is equal to இந்த இடத்துல இருக்கிற gamma of p நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகேவா? p-1 into gamma of p-1 gamma of p-1 க்கு பதிலா இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? gamma of p is equal to p-1 into gamma of இதோட வேல்யூ p-2 into gamma of p-2 ன்னு வரும். அடுத்து என்ன பண்ணுவீங்க? gamma of p-2 க்கு பதிலா p-3 into ஏனா gamma of p-2 ஓட வேல்யூ என்னது? gamma of p-2 க்கு பதிலா p-3 into gamma of p-3 ன்னு எழுதுவோம். அடுத்து gamma of p-3 க்கு பதிலா p-4 into gamma of p-4 அப்படினு எழுதிட்டே போவோம்ல. சோ கடைசியா வரும்போது உங்களுக்கு இந்த டேர்மோட நிக்கும். 1 into gamma of 1 அப்படின மாதிரி நிக்கும். சோ இது எல்லாமே என்னது? p-1 p-2 அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்குல்ல. அப்ப அத நம்ம p-1 factorial னு எழுதலாம் தானே. சோ அப்ப gamma of p is equal to p-1 factorial அப்படினு எழுதிருக்காங்க. So this is what we need to prove. Okay? Gamma of p is equal to p-1 factorial அப்படினு சொல்லிட்டு. ஓகேவா?
நெக்ஸ்ட் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா gamma of p divided by a power p is equal to integral over 0 to infinity e power minus ax into x power p minus 1 dx. ஆக்சுவலி பின்னாடி வந்து ஒரு ப்ராப்ளம் வரும், அதில் கூட நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுவோம். சரியா? சரி, இப்போ நமக்கு நார்மலாக gamma of pன்னு சொன்னால் நமக்கு என்னன்னு தெரியும், integral over 0 to infinity e power minus x x power p minus 1 dx. இங்கே பாருங்கள், gamma of p is equal to integral over 0 to infinity e power minus x x power p minus 1 dx அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை எழுதிக்கிறேன், gamma of p is equal toன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக ay அப்படின்றத சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அப்போ x is equal to ay அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு dx is equal to dayன்னு வரும். கரெக்டாக? இப்போ dx is equal to dy. அப்போ என்ன ஆகும், gamma of p is equal to integral over 0 to infinity e power minus xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணும், ayன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணும். xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணும், ayன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணும். ay பவர் p மைனஸ் 1ன்னு வரும். dxக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க, a dy அப்படின்றத சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக ay சப்ஸ்டிடியூட் பண்ணுறீங்க. அப்போ dx is equal to a dy அப்படின்னு வரும். ஸோ எல்லா வேல்யூஸும் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா gamma of p is equal to integral over 0 to infinity e power மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணும், ay சப்ஸ்டிடியூட் பண்ணும். திருப்பி எக்ஸுக்கு பதிலாக ay பவர் p மைனஸ் 1 இன்ட்டு dxக்கு பதிலாக a dyன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே வந்து a பவர் p மைனஸ் 1ன்னு வரும். சரியா? ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட்னு சொன்னால a பவர் p மைனஸ் 1ன்னு போட்டுக்கிறோம். இன்டெக்ரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் ay அப்படின்னு போட்டுக்கிறோம். y பவர் p மைனஸ் 1 இன்ட்டு a இன்ட்டு dyன்னு வரும். சரியா? ஸோ a பவர் p மைனஸ் 1 இன்டெக்ரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் ay இன்ட்டு y பவர் p மைனஸ் 1 இன்ட்டு a இன்ட்டு dyன்னு வரும். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்க a பவர் 1ம் இங்கே இருக்கிற a பவர் மைனஸ் 1ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெறும் இங்கே a பவர் pன்னு மட்டும் இருக்கும். ஸோ அதை டினாமினேட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலி உங்களுக்கு என்ன இருக்குது, gamma of pன்னு இருக்குது. ஸோ gamma of p divided by a power p equal to integral over 0 to infinity e power minus ay into y power p minus 1 into dyன்னு வரும். சரியா? ஸோ அப்படி கொண்டுட்டு வரும்போது இதோட வேல்யூ நீங்கள் எல்லா இடத்துலையும் yக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எழுதுனீங்கன்னா integral over 0 to infinity e power minus ax into x power p minus 1 into dx. அதாவது இங்கே இருக்கிற y, இங்கே இருக்கிற y, இங்கே இருக்கிற yக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஏன் நம்ம முன்னாடியே வந்து நம்ம போட்டிருக்கலாமே எக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எக்ஸுக்கு பதிலாக சும்மா ஏவைன்னு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒய்யை மொத்தமாக நம்ம எக்ஸுக்கு வந்து நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறோம், நம்ம ஜஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் காமா இன்டெக்ரலோட ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இன்னொன்று ஷோ தட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னா gamma of p + 1ஓட வேல்யூ p இன்ட்டு gamma of p. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, gamma of p அப்படின்னு வரும்போது gamma of p minus 1 into p minus 1, அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்னு எடுத்துருந்தோம்ல, இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர்னா p, அப்போ p into gamma of p. இதை தான் நம்ம ஷோ பண்ணோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ gamma of p + 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ gamma of pன்னு எடுக்கும்போது தான் உங்களுக்கு இங்கே pன்னு வருது. இங்கே ஒருவேளை p + 1 எடுக்கும்போது இங்கே p + 1 தானே எடுப்பீங்க. ஸோ அப்போ gamma of p + 1 is equal to integral over 0 to infinity e power minus x into x power p + 1 minus 1 into dx அப்படின்ற மாதிரி வரும். இந்த இடத்துல +1 -1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா integral over 0 to infinity e power minus x into x power p into dxன்னு வரும். சரியா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஐலேட் மெத்தட். ஐலேட்டில் எக்ஸ்போனென்ஷியல் தான் லாஸ்ட்டில் இருக்குது. அப்போ எக்ஸ்போனென்ஷியலில் தான் நம்ம என்னென்னு எடுத்துப்போம், டிவின்னு எடுத்துப்போம். இப்போ டிவி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வரும். ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும், இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது யூவான்னு எடுத்துப்பீங்க, எக்ஸ் பவர் பின்றதை எடுத்துப்பீங்க. அப்போ டியூன்னு சொல்லும்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பி எக்ஸ் பவர் பி மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வரும். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலா படி போட போகிறோம். இன்டெக்ரல் ஓவர் யூ டிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் வி டியூன்னு வரும். ஸோ யூவோட வேல்யூ என்னது, எக்ஸ் பவர் பி. வியோட வேல்யூ என்னது, மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். 0 to infinity மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity. வியோட வேல்யூ என்னது, மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். டியோட வேல்யூ என்னது, பி எக்ஸ் பவர் பி மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ இப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன ஆகும், உங்களுக்கு 0ன்னு ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லோவர் லிமிட்டும் 0ன்னு ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடுச்சா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு ஆகிடும். பி வந்து கான்ஸ்டன்ட், அதனால் அதை வெளியில் எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் பி மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இது பார்த்தா எப்படி இருக்குது, பீன்றது பி இப்படி
இந்த ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து காமா பின்னு எழுதுவோம்ல, காமா பி இன்ட்டு பின்னு எழுதுவோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது காமா ஆஃப் பி ப்ளஸ் ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணும், முடிக்கும் போது பி இன்ட்டு காமா ஆஃப் பின்னு முடிச்சிருக்கோம். பியூட்டிஃபுல் ரைட்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.